மக்கள் குழுக்களாயினும் சரி, மொத்தம் ஏறக்குறைய 8000 பப்ளிகேஷன்ஸ், 8000 வெளியீடுகள் உண்டு. 8000 வெளியீடுனா இப்போ நீலகிரி மாவட்டத்தினுடைய பரப்பளவு உங்களுக்கு தெரியுமா? ஏறக்குறைய 2500 சதுர கிலோமீட்டர். அப்போ 2500 சதுர கிலோமீட்டருக்கு 8000 வெளியீடுகள் என்றால் ஏறக்குறைய ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 3 வெளியீடுகள். ஆகவே ஒரு அறிஞர் சொல்வார், நீலகிரி முழுவதுமே இந்த 2500 கிலோமீட்டரையும் இத்தனை 8000 வெளியீடுகளால் மூடிவிட முடியும் என்று சொல்வார். ஆகவே அத்தனை வெளியீடுகள் இருக்கின்றன. நீங்கள் சொல்லலாம், தமிழை பற்றி இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லாமே சொல்லி என்னத்தை கூட்டி கழிச்சாலும் நீலகிரி மாவட்டத்தை இதனுடைய இந்த ஒரு விசேஷ சிறப்பான தன்மையை யாரும் மறுக்க முடியாது. ஆகவே அவ்வளவு ஆவணங்கள் நீலகிரி மாவட்டத்தை பற்றி உள்ளன. நீலகிரி மாவட்டத்தினுடைய இந்த மாவட்டத்தினுடைய குடிகளை பற்றிய ஆவணங்கள், பிறகு மாவட்டத்தினுடைய இயற்கை சூழலை பற்றிய ஆவணங்கள். ஆகவே இந்த மாவட்டம் என்ன ஒரு சிறப்பான மாவட்டம். ஆகவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க நல்லா சாவதானங்களிலிருந்து எத்தனை பேர் நீங்க ஈரோடு மாவட்டம் யாரா இருக்கீங்களா? ஒருத்தர் இல்லையா? கோயம்புத்தூர் தானே? நீலகிரி கோயம்புத்தூர் தான். இன்றைக்கு திரு மதிமாறன் அவர்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு போட்டோகிராஃபிக் எக்ஸிபிஷன், அதாவது நீலகிரி மாவட்டத்தினுடைய பழமையை பற்றி ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். நான் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது திரு மதிமாறன் இன்னும் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த நவீன காலத்தில், அதாவது மாடர்ன் பீரியட், நம்ம பக்கத்தை பொறுத்த மட்டும் முக்கியமாக 2 நாடுகள். ஒன்று இஸ்ரேல் நாடு. இஸ்ரேல் நாடை பற்றி உலகத்திலேயே அதிக வெளியீடுகள் உண்டு. அடுத்த என்றால் குடகு மாவட்டம் வரையிலும், அந்த மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதுமாக உள்ள பகுதியிலே பேசக்கூடிய பழங்குடி மொழிகளும் கூட 10க்கு மேலே பேசக்கூடிய பழங்குடி. பார்க்கலையா? யார் பார்த்துருக்கா தம்பி? தான் நிறைய பேருக்கு தெரியாது. வெள்ளரி கோம்பு இருக்கு பாருங்க, அதுதான் 1846 கண்டுபிடிச்சிட்டாங்க. வட இந்தியாவில் இருக்க விட அதற்கு பின்னாடி தான் கண்டுபிடித்தாங்க. ஆகவே அந்த பாறை ஓவியங்கள் எல்லாம் ரொம்ப சிறந்த நாள். ஐயா மாதிரி ஒருத்தரை உங்களுக்கு இந்த நேரம் கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். உலகம் முழுவதுமே நீலகிரியோட வரலாற்றையும் பண்பாட்டையும் வரலாற்று சுவடுகளை தேடணுன்னாக்கா வரலாற்று தலைவர், மேன் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னா வள்ளி ஐயா மட்டும்தான். நீலகிரியோட சொத்து. நமக்கு இந்த சொத்தை அழகாக கூட்டிகிட்டு உங்கள்கிட்ட அவர் அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்கனாக்கா உலகத்தில் இருக்க எல்லா அறிஞர்களுமே தேடி வர முதல் ஆள் இவர் கூட நிற்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் ஐயா எல்லாம் சொன்னார், பழங்குடி மக்கள் இருக்காங்க, பறவைகள் இருக்காங்க, எல்லாம் ஐயா எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு 3 விஷயங்கள் மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். நீலகிரி மாவட்டத்தோட அதோட கார்பன் டேட்டிங் பண்ணால் 4000 வருஷம் பழமையாக இருக்குது. 4000 வருஷம். இது இன்னொரு எடுத்து போல ரொம்ப பெருசு அப்படியே கஷ்டம் சொல்றோம்னா அப்போ
கஷ்டம் சார். இவ்வளோ டயர்டாயிரும். 2-3 கலெக்டர் கூப்பிட்டு போயிட்டு ஏன்டா கூப்பிட்டு போகணும்னு ஆயிடுச்சு. அங்கே வெள்ளரி கொம்பு எடுத்து போகிறேன். கூப்பிடலாம். 'ஐ' மட்டும்தான் இருக்கணும். அப்சர்வ் பண்ணணும். புரியுதா? வாயெல்லாம் பேசக்கூடாது. வாயெல்லாம் பேசுனீங்கன்னா நீ கவனத்தை என்ன பண்ணுவீங்க? சதுர அடிச்சுக்குவீங்க. இல்லை, ஒரு குரங்கு செத்து போய் இருக்குது, அதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம். இல்லை, அங்கே ஒரு குரங்கு செத்து போய் எங்கேயோ பார்த்தா டிசைன் அதனால பேசக்கூடாது. 5 பேருமே குழந்தைங்க. இவங்களோட எப்படி இதுக்காக ஏன் இந்த திருவிழா கொண்டாடுறாங்கக்கா, அவங்களோட